தாவேக்கா சொல்லியிருக்காங்க ஊழலுக்கு எதிராக தான் இந்த ஆட்சி. ஆமா, செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவங்க ஊழலை ஒழிப்பாங்க. எப்படி வந்த மேட்ருக்கு வந்துட்டாப்ல. அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். திமுக தீய சக்தி, கலைஞர் ரோல் மாடல். இந்த மாதிரி உலகத்தை எங்கேயாவது ஒரு தத்துவத்தை பார்த்திருக்கீங்களா, ஒரு கோட்பாடை பார்த்திருக்கீங்களா? திமுகவையும் அதிமுகவும் ஒழிக்கணும். கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் 3 பேர் ரோல் மாடல். இப்ப விஜயகாந்தி ரோல் மாடல் சேர்த்துட்டாப்ல. அதாவது அப்ஜெக்ஷன் மட்டும் சொல்லல அப்படின்னா ஸ்டாலினும் ரோல் மாடல். அவங்களுக்கு உதயநிதி ஃபேமிலி வந்து அப்ஜெக்ஷன் சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு ரோல் மாடல். யார் வேணாலும் ரோல் மாடல். எல்லாமே அவங்களுக்கு ரோல் மாடல் எடுத்துக்குவாங்க. ஊழலை ஒழிக்கணும். புலி படத்திற்கு வாங்கிய வருமானத்துல அந்த 15 கோடி ரூபாய் மறைத்திற்காக நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. இவர் ஊழலை ஒழிக்க போறாங்க. லாட்டரி சீட்ல வந்த பணத்துல கட்சி நடத்துற இவர்கள் ஊழலை ஒழிக்க போறாங்களா? மதுரை வெற்றி தியேட்டர்ல 100 ரூபாய் ஜனநாயகன் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வித்த இந்த கும்பல், இந்த கூட்டம், இந்த பக்காமாசு ஊழலை ஒழிக்க போறாங்க. ஊழலை ஒழிக்கணும். முதல்ல உங்களை ஒழிக்கணும். அந்த வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் தாங்க சொன்னாரு. என்ன சொன்னா அப்படின்னா, எல்லாரும் கேட்கறாங்க பக்காமாசு. அண்ணன் கூட கேட்டாரு பாருங்க. அதாவது இது பபடபடா பாப்பா கட்சி. நான் பதில் சொல்ல விட்டேன். அவன் இதுல இறங்கிட்டான்னு நிறுத்தவே முடியாது. நான் முடிச்சுட்டாவது அவன் பேசுறேன். இருங்க, அப்படி நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். பவளவளா பாப்பா கட்சி திமுக அப்படின்னாப்ல. பவளவளா பாப்பா கட்சி திமுகவா? இது பக்காமாசு கட்சி. நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. பக்காமாசு, பிளாஸ்ட், டியூடு, நண்பா நண்பிஸ், தோலா தோலிஸ், ஒரு 4-5 வாசம் வச்சிருக்காப்ல. ஒரு கதை சொல்றாப்புல. அந்த கட்சியின் தலைவர் எல்லாரும் குட்டி கதை சொல்லுவாங்க. அவர் குட்டி கதை சொல்றாப்புல. ஒரு ஜல்லிக்கட்டு காளையா 4 முக்கு சந்திப்பான். அதுல ஜல்லிக்கட்டு காளை சீறி கொண்டு புழுதியை பரப்பி கொண்டு நிக்கிறது. அப்ப எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. அந்த மாடை வளர்த்தவங்கன்னா அதிமுக திமுக சொல்றாரு. மாடை வளர்த்தவங்க வந்து இல்ல. அப்போ அந்த மாடை வளர்த்தவங்க கூட இருந்தவங்க போயிட்டு மாட்டை அடக்க போறாரு. அவங்களால அடக்க முடியல. அப்போ ஒரு பையன் தில்லா கெத்தா ஸ்மார்ட்டா அப்படி பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டுக்கிட்டு அப்படி ஸ்டைலா போறான். அப்படி ஸ்டைலா போய் ஜல்லிக்கட்டு காளை கிட்ட அப்படியே நின்று புல்லுக்கட்டு எடுத்து நீட்டுறான். அது மாடு வந்து செண்பகமே செண்பகமே. சின்ன பையன் பாக்கெட்டுக்குள்ள புல்லுக்கட்டை வைக்க முடியுமா? புல்லுக்கட்டு எடுத்து நீட்டுறாப்லையா? சரி, பாக்கெட்டுக்குள்ள சின்ன பையன் பாக்கெட்டுல கமர்கட்டு இருக்கும். எப்படிங்க புல்லுக்கட்டு இருக்கும்? ஒரு கதை வடிவ சொல்லல. இந்த கனவா இருந்தாலும் லாஜிக் வேண்டாமாங்கிற மாதிரி, குட்டி கதையா இருந்தாலும் லாஜிக் வேண்டாம். இந்த குட்டி கதை கேட்கல யாரு? 16 வயசு 15 வயசு. அப்போ தாவேக்கா என்பது எப்போது மாற்று கிடையாது. அது ஒரு ஏமாற்று. தன்னுடைய ரசிகர்களை ஒரு சின்ன குறுக்கீடு. பொதுவாக இது தொடர்ச்சி அந்த உங்கள் மீதான விமர்சனமாகவும் வைக்கப்படுது. இப்போ உங்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் ஓட்டர், இது எல்லாமே வந்து தாவேக்கா உங்கள்கிட்ட இருந்து பறிச்சிடும் அப்படின்ற அச்சத்தின் காரணமாக தான் அவர் மீதான விமர்சனத்தை கடந்த 2 நாளைக்கு அப்படின்ற ஒரு கடந்த 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நடந்துச்சு. மாநாட்டை நீங்க நேரில் பார்த்திருப்பீங்க. நாம் தமிழர் கூட்டம் அங்க போகுமா போகாதுங்கிறது அந்த மாநாடே சாட்சி. 2,20,000 இருக்கைகள் போடப்பட்டு 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல பணம் கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்னா அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். நாம் தமிழர் கட்சிக்கு 8.8% வாக்குகள் இருக்குன்றீங்களா? இந்த தேர்தலில் அது எவ்வளவா அதிகரிக்கும் நினைக்கிறீங்க? மக்களை நம்புறோம். நாங்க வாக்குக்கு பணம் கொடுக்காம நேர்மையான உண்மையான வாக்குகளை பெறுகிறோம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு நம்பிக்கையான தேர்தலாக பார்க்கிறது. இந்த ஆளும் கட்சிகள் ஏற்கனவே வாய்ப்பை வழங்கிட்டாங்க. வாய்ப்பை வழங்க மட்டும் அவங்க ஆட்சி எப்படி பண்றோம் மக்கள் பார்த்துட்டாங்க. நாங்க ஒரு புதிய சித்தாந்தத்தை முன்வைக்கிறோம். அந்த சித்தாந்தத்திற்கான வாக்கு கோடிக்கணக்கான வாக்காக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதை களத்துல நாங்க காட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு தெரிய போகுது.